ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம குன்னூரில் இருக்க ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு தாங்க ஒரு விசிட் அடிச்சிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஜஸ்ட் பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க ஆள் இருக்காங்க, பட் அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ ஜஸ்ட் நானே வந்து அவங்க சொன்னதில் ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு மீதி இருக்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் விதரிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து காய போடுறாங்கங்க. இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த 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 லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு க்ரீன் கலர் மேட் மாதிரி இருக்குது. அந்த மேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு காய போடுறாங்க. அதுவும் உங்கள் அந்த பிக்சரில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் இருந்தது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ என்னென்ன, அண்ட் வந்து இங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, யார் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேலே அப்படியே வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த ரோலிங் மெத்தட்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக இவங்க வந்து சிடிசி அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொன்னாங்க. அதாவது க்ரஷ், டியர் அண்ட் கர்ல், இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி இங்கே டீ தூள் தயாரிக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க என்ட்ரி டிக்கெட்டாக. எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கரெக்டாக தெரிலங்க. அண்ட் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இருந்து நல்லா கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவாக அப்படியே போயிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இது இந்த இடம் அந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியாக வந்து ஒரு டீ தூள் வந்து சாம்பிள் எட்டு வந்து கையில் காமிச்சாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த விசிட் கடைசியாக உங்களுக்கு ஒரு டம்ளர் டீ தருவாங்கன்னு சொன்னாங்கங்க. அந்த ஒரு டம்ளர் டீக்காக தான் இந்த ஹோல் விசிட்டுமே கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டே இருந்தோம். நாங்கள் இந்த இந்த வே தாண்டி இந்த சைடு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டீ பவுடர்ஸ் வந்து காமிச்சாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடரியாக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த நாராக அந்த ரூட்ஸோடலாம் இருந்தது. இது எல்லாமே ஒரே மிஷின்ஸ் தான் கிட்டத்தட்ட அங்கே இருந்தது எல்லாமே. ஆனால் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மிஷின் தாங்க வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டாக ஒரே ஒரு பவுடர் மொத்தமாக கொட்டுறாங்கங்க. ஆனால் இங்கே அவுட்புட்டாக பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அதாவது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடரியாக இருக்குது, பாதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக இருக்குது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேருந்து எல்லா டைப் ஆஃப் குவாலிட்டி டீ பவுடர்ஸுமே வந்து இதிலேருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க போல். இங்கே போர்டை பாருங்களேன், இந்த போர்டில் எத்தனை அவுட்லெட் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டீ தூளாக வந்து உங்களுக்கு வெளில வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டீ லவராக இருந்தால் அங்கேருந்து வெளில போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வாசம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா இருந்தது. பட் ஆனால் அங்கே யாருமே ஆள்லாம் கிடையாது. இங்கே அப்படியே எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா எல்லாருக்கும் ஒரு ஹாயை போட்டு அப்படியே நேராக போய்கிட்டே இருந்தோன்னா அங்கே தான் டீ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க போவோம். ஸோ இந்த வழியாக தான் வெளில போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் டீ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அங்கே என்ட்ராகிற இடமா பார்த்து அங்கே ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லைங்க இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, அங்கே பாருங்கள் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது, அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. சரி பார்க்குறது தானே, என்ன இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம் உள்ளே.
இது சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிஃபைட் ஃபென்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்க என்னென்னு விசாரித்தோம். அது பார்த்திங்கன்னா இங்கே கரடி நிறையா வருமாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கரடி தொல்லையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் வந்து இந்த ஃபென்ஸ்லாம் வச்சுருக்கதா சொன்னாங்க. அண்ட் வந்து இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைய நம்ம நார்மலான வந்து செடி இதெல்லாம் தான் இருந்தது. சில இது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் சம்மந்தமாக நிறைய இருந்தது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புல் மாதிரி இருந்ததுங்க. பட் ஆனால் அதை வந்து ஸ்பெல் பண்ணி பார்த்தா லெமன் ஃப்ளேவர் வந்தது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே நிறைய ஃபார்ம் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் இருக்கட்டுங்க, எங்களுக்கு எப்போ தான் அந்த டீ கிளாஸை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டீ கிளாஸ் மட்டும் எங்கள் கண்ணில் அவங்க காட்டவே இல்லை. ஃபைனலி இதான் அந்த டீ சர்வ் பண்ணுற ஏரியா. டீ என்னமோ சும்மா வாசத்துக்கு கொஞ்சமாக தாங்க கொடுத்தாங்க. என்ன மாதிரி யாரும் தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாற்றத்தோட பாய் பாய்.